ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரு டாக் லவராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒரே ஒரு தடவை பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ இங்கே இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் ஒரே ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்குறீங்க, ஆனால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல, அதை வளர்க்க முடியலன்னு இப்படி ரோட்டில் விட்டுறாங்க. ஸோ வந்து இது வந்து எப்படி இது அது மனசாட்சின்றது அவங்களுக்கு இருக்கானு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது நம்ம வீட்டில் வந்து ஒரு சிப்ளிங் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ஃபேமிலியே அது ஒரு மெம்பர் ஆகிடும். அப்படின்றப்போ அதுக்கு வெளியில் போய் சர்வைவே பண்ண தெரியாது. இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படியாவது பொழைச்சிக்கும். பட் இவங்க வந்து வீட்டில் நேரத்துக்கு நம்ம கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருவோம், தண்ணி அதை கொடுத்துருவோம், சப்ளிமெண்ட்ஸ், டேப்லெட்ஸ் நம்ம எல்லாமே அதை பார்த்து செய்வோம். வெளியே நீங்கள் அப்படி அதை ரோட்டில் விடும் போது அது வந்து பாவம், அது எங்கே போகும், அது யாருக்கு எங்கே போய் தேடும், என்ன தேடும், அதுக்கு சாப்பாடு கிடைக்காது, அதுக்கு எப்படி சாப்பாடு யார்கிட்ட போய் கேட்குதுன்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. ஒரு பெட்டு வாங்குறதாதீங்கன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா அதுவும் பாவம், நம்ம மாதிரி அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ எங்கள் வீட்லேயும் ஒரு பப்பி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வந்து அதுவும் அம்மா கிட்ட போ, அண்ணா கிட்ட வா, தங்கச்சி அக்கா கிட்ட போ அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ வந்து அம்மா கிட்ட போ, அண்ணா கிட்ட போ நம்ம சொல்லி வளர்க்குறோன்னா அது நம்ம வீட்டில் ஒரு மெம்பர் ஆகிடுச்சு. அப்படின்றப்போ எப்படி நீங்கள் அதை விடுவீங்க? கண்டிப்பாக அந்த பப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அம்மா கிட்ட போ, அம்மா கிட்ட போய் சாப்பாடு கேளு, அம்மா பின்னாடி போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்றப்போ அம்மாவே நம்ம இப்படி ரோட்டில் விட்டாங்கன்னு அந்த பப்பி நினைக்காதா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அபேண்டன் பண்ணிட்டீங்கன்னா இது பற்றி நான் இது மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களை விட ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவ்வளோதான்.